Hello everyone, welcome back to my channel Priya's English World. நம்ம இந்த வீடியோல இருந்து ஒரு நியூ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் த்ரூ தமிழ் 0 to fluent பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம 3 கிளாஸஸ் பார்த்திருப்போம். ஸோ இந்த வீடியோல இருந்து நம்ம ஒரு நியூ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? அதாவது நம்ம டெய்லி யூஸ் பண்ற சென்டென்ஸை லேர்ன் பண்ண போறோம். அதுவும் இல்லாம இது ஒரு 2-in-1 வீடியோவா இருக்கும். ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் நீங்க ஒரு நியூ வொக்காபுலரி லேர்ன் பண்ணுவீங்க. அது போல மொத்தம் 100 சென்டென்ஸ் இருக்கு. அந்த 100 சென்டென்ஸை நான் 4 பார்ட் ஆஃப் த வீடியோவா கொடுக்குறேன். ஓகே, லெட்ஸ் see your first sentence. This land is fertile. இந்த நிலம் வளமான நிலமாக இருக்கிறது. அதாச்சும் நம்ம ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு ஏதாச்சும் போனோம் அப்படின்னா இந்த நிலம் வந்து ரொம்ப வளமா செழிப்பான நிலமா இருக்குதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா? அந்த வளமான செழிப்பான அந்த மீனிங்கான அந்த வேர்ட்கான இங்கிலீஷ் வேர்ட் தான் fertile. fertileனா என்ன? வளமான செழிப்பான நிலம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த வேர்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. The bus is congested. அதாவது நம்ம வந்து பஸ்ல போறப்போ அந்த பஸ் வந்து ரொம்ப கூட்ட நெரிசலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அதுக்கான வேர்ட் தான் congested. அதாவது நெரிசலான. The bus is congested அப்படின்னா பேருந்து கூட்ட நெரிசலாக இருக்கிறது. So congested-னா என்ன? நெரிசலான. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். The market place is crowded. மோஸ்ட்லி நம்ம மார்க்கெட்லாம் போறப்போ சந்தைக்கு போறப்போ அந்த சந்தை எப்பவுமே பாத்தீங்கன்னா கூட்டமா தான் இருக்கும். ஸோ கூட்டமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு டினோட் பண்ற வேர்ட் என்ன? crowded. crowdனா என்ன? கூட்டம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். The pain is bearable. வலி தாங்கக்கூடியதாக இருக்கிறது. bearable அப்படின்னா என்ன? தாங்கக்கூடியது. தலைவலியோ ஏதோ காய்ச்சலோ அதை வந்து நம்ம தாங்கிக் கொள்ற அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கு அப்படின்னா அதை நம்ம bearable அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க. The pain is unbearable. What is mean by unbearable? தாங்க முடியாத வலி. அதாவது அந்த பெயின் பாத்தீங்கன்னா ஒரு தாங்க முடியாத வலியா இருக்குது அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா அப்போ நம்ம என்ன இங்கிலீஷ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா unbearable. bearable அப்படின்னா தாங்கக்கூடிய வலி, unbearable அப்படின்னா தாங்க முடியாத வலி. அதை வலிக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், இல்ல தாங்கக்கூடிய கஷ்டம் தாங்க முடியாத கஷ்டம்லாம் நிறைய நம்ம யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? அப்போ அந்த வேர்ட் bearable and unbearableன்ற வேர்ட் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். She looks lean. அவள் ஒல்லியாக இருக்கிறாள். இந்த சென்டென்ஸ்ல leanனா என்ன? ஒல்லியான. அதாவது ஒல்லியா இருக்குன்னு சொல்றோம் பாத்தீங்களா? அதுக்கான இங்கிலீஷ் வேர்ட் தான் lean. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். She looks skinny. அவள் எலும்பும் தோலுமாக இருக்கிறாள். அதாவது நார்மலா ஒருத்தரை பார்த்து நீ ஒல்லியா இருக்கன்னா you look lean சொல்லலாம். இதுவும் அவங்க ரொம்ப ஒல்லியா எலும்பும் தோலுமா இருக்காங்க, அதுக்கான இங்கிலீஷ் வேர்ட் என்ன அப்படின்னா skinny. She looks skinny. அவ எலும்பும் தோலுமாக இருக்கிறாள். His death is mysterious. அப்படின்னா என்ன? அவனுடைய இறப்பு பாத்தீங்கன்னா ஒரு புதிரா இருக்கிறது, ஒரு புரியாத ஒரு மர்மமா இருக்கு, அதுக்கு விடையே தெரியல அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அந்த மர்மம் அப்படின்ற ஒரு வேர்ட்கான இங்கிலீஷ் வேர்ட் தான் mysterious. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. The food is abundant. The food is abundant. அதாவது ஏராளமாக உணவு இருக்கிறதுன்னு சொல்றோம். இதுவே the food is awful. அந்த உணவு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா the food is awful. awfulனா என்ன? மோசமான அப்படின்ற ஒரு மீனிங்ல வரும். abundantனா ஏராளமான எக்கச்சக்கமான அப்படின்னு சொல்றது. awfulனா மோசமான அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். The water is lukewarm. தண்ணீர் வெதுவெதுப்பாக இருக்கிறது. lukewarmனா என்ன? வெதுவெதுப்பாக இருக்கிறது. அதாவது தண்ணி சூடா இருக்குன்றதுக்கு the water is hotன்னு சொல்வோம். lukewarm water அப்படின்னா என்ன? வெதுவெதுப்பான தண்ணீர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. It is sultry. அதாவது காத்தே வராம நம்மளுக்கு புழுக்கமா இருக்குன்னு சொல்றோம் பாத்தீங்களா? அததான் வந்து sultryன்னு சொல்லுவோம். It is sultryனா புழுக்கமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. I feel sultry. எனக்கு புழுக்கமாக இருக்கிறது. நார்மலா நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல காத்தே வரல அப்படின்னா it's sultry, புழுக்கமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். இதுவே எனக்கு புழுக்கமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றப்போ I feel sultry அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அப்ப sultryனா என்ன? புழுக்கமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. It is flexible. flexibleனா என்ன? வளையக்கூடியது. நமக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம வளைச்சிக்கலாம். சோ அந்த ஈஸியா வளையக்கூடியதுன்ற இங்கிலீஷ் வேர்ட் என்ன? flexible. And next sentence பாருங்க. This glass is fragile. fragileனா என்ன? ஈஸியா உடைஞ்சு போகக்கூடியது. இந்த சென்டென்ஸ்ல இந்த கிளாஸ் உடையக்கூடியது அப்படின்னு மீனிங்ல வருது. ஸோ நம்ம மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். பார்த்து பத்திரமா கிளாஸை கொண்டு போய் இல்லை கிளாஸ் வந்து உடஞ்சிடும் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? ஏன் நம்ம வந்து உடஞ்சிடும் சொல்றோம்? கிளாஸ்ன்றது சீக்கிரமா உடையக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த மாதிரி சீக்கிரமா உடையக்கூடிய ஆப்ஜெக்ட், உடையக்கூடியதுன்னு சொல்றதுக்கு தான் நம்ம fragile அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. The dog is ferocious.
நாய் வந்து வெறித்தனமானதாக இருக்குது. அதாவது ஒரு நாய் வந்து வெறி பிடிச்ச நாயா இருக்குன்னு சொல்றோம் பாத்தீங்களா? அந்த வெறித்தனமான அந்த தமிழ் வேர்டுக்கான இங்கிலீஷ் வேர்ட் தான் ஃபெரோஷியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டைகர் இஸ் அ ஃபெரோஷியஸ் அனிமல். பயங்கரமா அந்த வெறித்தனமான அனிமல் டைகர் வந்து அப்படின்னு சொல்ற அந்த வேர்ட்க்கு நம்ம ஃபெரோஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. the hall is spacious. ஸ்பேஷியஸ்னா என்ன? நல்லா விசாலமா நல்லா பெருசா இருக்குன்னு சொல்றோம் பாத்தீங்களா? ஹால்லாம் வந்து பெருசா விசாலமா இருந்தா தானே அது வந்து நல்லா இருக்கும். ஸோ the hall is spacious அப்படின்னா அந்த ஹால் வந்து நல்லா விசாலமாக இருக்கிறது அப்படின்ற மீனிங் வரும். நெக்ஸ்ட் பாருங்க. the coconut is tender. டெண்டர் கோகனட்னா என்ன? இளநீர் சொல்வோம். கோகனட்னா என்னன்னு சொல்லுவோம்? தேங்காய் சொல்லுவோம். அதாவது இலசாக இருக்கிறது. அந்த இலசாக இருக்கிறதுக்கான இங்கிலீஷ் வேர்ட் தான் டெண்டர். அதாவது இந்த கோகனட் பாத்தீங்கன்னா இலசாக இருக்கிறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. it was unintentional. what is mean by unintentional? unintentionalனா என்ன அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியாம ஒரு விஷயம் பண்ணிடுறீங்க. ஸோ ஒருத்தர்கிட்ட போயிட்டு சாரி இட் வாஸ் unintentional அப்படின்னு சொல்வோம். அப்போ unintentionalனா என்ன? தெரியாம செஞ்சது. தெரியாம செஞ்ச ஒரு விஷயம் தெரியாம நடந்துச்சுன்னு சொல்றோம் பாத்தீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். she is soft hearted. அவள் இலகிய மனம் படைத்தவள். சாஃப்ட் ஹார்ட்டட்னா என்ன? ரொம்ப இலகிய மனம் படைச்சவங்களா இருப்பாங்க பாத்தீங்களா? நம்ம என்ன ஹெல்ப் கேட்டாலும் செய்வாங்க. அவங்கள வந்து நம்ம சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன் சொல்வோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. she is hard hearted. அவள் ரொம்ப கல்மனம் படைத்தவள். அதாவது கல் நெஞ்சக்காரி கல் நெஞ்சக்காரர்கள் அப்படின்னு சொல்வோம் பாத்தீங்களா? அதுக்கான இங்கிலீஷ் வேர்ட் பாத்தீங்கன்னா hard hearted. மோஸ்ட்லி நான் எப்படி சொல்வேன் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து யூ ஆர் அ ஸ்டோன் ஹார்ட்டட் பர்சன். நீ வந்து ரொம்ப கல் நெஞ்சக்கார அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஸ்டோன் ஹார்ட்டடும் யூஸ் பண்ணலாம், ஹார்ட் ஹார்ட்டடும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. he is innocent. அவன் அப்பாவியாக இருக்கிறான். அதாவது ஒண்ணுமே தெரியாது, அவங்க ரொம்ப அப்பாவியா இருக்காங்க, அவங்கள வந்து நம்ம இன்னசென்ட் அப்படின்னு சொல்வோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. she is punctual. அவள் காலம் தவறாதவள். அதாவது பங்க்சுவல்னா என்ன? டைமிங் கீப் அப் பண்றவங்க. அதாவது கரெக்ட் டைம் வருவாங்க, கரெக்ட் டைம் போவாங்க, லேட் பண்ணவே மாட்டாங்க. கரெக்டா வந்து டைம் கீப் அப் பண்றாங்க பாத்தீங்களா? அவங்கள வந்து நம்ம பங்க்சுவல் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், she is playful. அவள் விளையாட்டுத்தனமானவள். அதாவது சில பேர் வந்து சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாங்க, அப்படியே விளையாட்டுத்தனமா இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்கள வந்து நம்ம playful அப்படின்னு சொல்லுவோம். So that's it all about this video guys. I hope that உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So I will upload more videos like that. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மோர்னு கமெண்ட் பண்ணுங்க. I will come up with another interesting and fascinating video very soon. Till then you take care. Thank you so much for your precious time. Bye bye. Take care.